இன்றைக்கு வந்து என்ன வீடியோல நாங்க சந்திக்க போறோம் என்றால் 90s கிட்ஸ்க்குலாம் பிடிச்ச ஆளோரா யாரப்பா? ஜாக்கி ஜான். ஜாக்கி ஜானா? இல்ல, 90s எல்லாரும் தான் பிடிக்கும். வேற லெவலா நிறைய பேருக்கு பிடிக்கும். ஜாக்கி ஜானோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கராத்தே கிட்ன்ற ஒரு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம். அதை வச்சுதான் நிறைய படங்கள். அந்த ரியல் ஸ்டீல் உங்களுக்கு தெரியும் ஒரு படம், தெரியுமா? அது ஜாக்மேன் என்ன சொல்றது, எக்ஸ்மெல் ஹீரோ இருப்பார். அவர் வந்து ஒரு பிள்ளை ரெயின் அதே மாதிரி இருக்கும். இதுதான் இது டிஃப்ரெண்டா இருக்கும். இது கராத்தே சம்பந்தமான படம். அது ரியல் ஸ்டீல் ரெண்டு ரோபோக்கள் மோதும். அந்த ஃபீலிங்கும் இந்த படத்தோட ஃபீலிங் கடைசி அந்த ஜெயிக்கும் போது எங்கட இந்த படம் இது பாக்ஸிங்ல வந்த இந்த படம் சாப்பாட்ட பரம்பரை, அந்த ஃபீலிங் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் அந்த படம் பார்க்கும்போது அந்த எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க கடைசியில அந்த ஃபீலிங்ஸ் மாஸ்டருக்கும் எங்களுக்குள்ள அந்த இது கனெக்ஷன் அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்ப அந்த கராத்தே படம் நல்லா இருக்கும். அந்த படியும் கடைசி ஆளும்போது அந்த ஜாக்கி ஜான் அந்த அதெல்லாம் நல்லா இருக்கும். இப்ப கராத்தே லேஜண்ட் விட்டுருக்காங்க. ஜாக்கி ஜான் நிறைய நான் கழிச்சு பாக்குறேன். பாப்போம் என்ன மாதிரி வீடியோக்குள்ள போய் பார்த்துருவோம். தமிழ் டப் தான் பார்க்க போறோம். சோனி 100 years ஆயிட்டப்பா. கொலம்பியா அதே ஸ்கூல் மாதிரி இருக்கு. அதே பாரம்பரியம் தான். ஓ என்ன படிங்க அடிவார படம். இந்த மரம் இன்னும் வலிமையா வளர்ந்து. ஓ உங்களுக்கு மிஸ்டர் மியாகியை தெரியுமா? நான் சென்சே மியாகியை தெரியும். சூப்பரா இருக்கு. நான் உங்களை பார்க்க ஜாக்கி ஜான் வயசாயிட்டப்பா. வயசானாலும் அவட ஆக்டிவிட்டி மாற நியூ இயர் இருக்கான், புது வருஷம். நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. சட்டை போடுற அளவுக்கு இது அவ்வளவு முக்கியமா? சென்சே மியாகி விருப்பப்பட்ட நீங்க வந்தாங்க. எல்லாருக்காகவும் என்ன நானும் சரி. ரெண்டு கிளைகள் ஒரு மரம். சூப்பர். ஓ ஹீரோ இந்த கராத்தே கிட் விரைவில் தமிழில் உங்கள் அபிமான திரையரங்குகளில் 30 மே நெக்ஸ்ட் இயர். ஓ சோ நம்மளோட ஜாக்கி ஜான் வயசாயிட்டாருன்னா கவலையா இருக்கு. இருந்தாலுமே அவரோட அந்த ஜாக்கி ஜான் ஆனா வந்து இந்த டெய்லர் வந்து ஒரு சென்டிமெண்டா கொண்டு வந்து இருக்கு. ஸ்லோவா ஏதோ போய் ஏதோ வேற போது இன்னும் வைவா காட் இல்ல அந்த இது அவங்க அப்படிதான் இது பண்ணிருக்காங்க. இது என்ன சொல்ற, அது அப்படிதான் ஸ்டோரியே இப்படிதான் இருக்கும். இல்ல இப்படிதான் இருக்க போகுதுன்ற மாதிரி என்ன சொல்றது, சென்டிமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க. ஒரு கமர்ஷியல் இல்லாம சென்டிமெண்ட் பேஸ்டா ஒரு மூவியா வர போகுதுன்னு நினைக்கிறேன். கராத்தே கிட் ஒன்னும் அப்படிதான் இருக்கும். ஹீரோ ஃபர்ஸ்டா இதெல்லாம் இன்ட்ரோ듀ஸ் ஆகுது. காட்டியிருந்தாங்க இன்ட்ரோ듀ஸா யாரும் தெரியல, தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணிச்சுருவாங்க. அவன் இந்த டெய்லர் ரியாக்ஷன் பிடிச்சிருந்தா ஜாக்கி ஜான் ஃபேன் எத்தனை பேர் வந்து கை காட்டி போட்டுருங்க கமெண்ட். குங்ஃபு அதெல்லாம் குங்ஃபு தெரிஞ்சாங்களா எத்தனை பேர்? கராத்தே தெரிஞ்சாங்க எத்தனை பேர்? இருக்கு. நல்லா இருக்கு. டெய்லர் ஸ்லோவா இருக்கு. ஆனா மியூசிக் ஏதோ வந்து என்னன்னு சொல்றது, அதான் மியூசிக்கும் ஸ்லோவா இருக்கிறதெல்லாம் ஸ்லோவா ஃபீல் ஆகுது. ஆனா வந்து அது வந்து எங்களை உள்ளுக்க கூட்டி சென்டிமெண்டா கடைசியில ஏதோ முடிக்கிறாங்க. தெரியல, ஏதோ ரெண்டு பிரதர்ஸ் மாதிரி ஏதோ சந்தி பிரதர்ஸா இது ரெண்டு பிரதர்ஸ் மாஸ்டர் இது ஏதாவது விளங்கல எனக்கு. ஒரு மாஸ்டரா இருந்து வேற ஏதோ சம்திங் நடக்குது ஃபேமிலிக்குள்ள. அப்படிதானே. சரி பாப்போம், டெய்லர் படம் வேற பாப்போம்.